வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். இடுகாட்டு பிரச்சினைக்கு தீர்வு காணும் முயற்சி. பெரியகோட்டக்குப்பத்தில் தமிழக அமைச்சர் வன்னியரசு ஆய்வு. மின்சாரம் தாக்கி மின்துறை ஊழியர் பலத்த காயம். மின்கம்பி சீரமைக்கும் பணியின் போது ஏற்பட்ட விபரீதம். கோட்டக்குப்பம் மீனவ பெண்கள் கடலில் இறங்கி போராட்ட முயற்சி. காவல்துறையினர் துரித நடவடிக்கை. இனி விரிவான செய்திகள். இடுகாட்டு பிரச்சினைக்கு தீர்வு காணும் முயற்சி. பெரியகோட்டக்குப்பத்தில் தமிழக அமைச்சர் வன்னியரசு நேரில் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி அருகே விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டத்திற்குட்பட்ட பெரியகோட்டக்குப்பம் பகுதியில் ஆதிதிராவிடர் சமூகத்தை சேர்ந்த பூமிலிங்கம் உயிரிழந்த நிலையில் அவரது உடலை கடற்கரை பகுதியில் உள்ள இடுகாட்டில் அடக்கம் செய்வதற்கு மீனவ சமூகத்தினர் எதிர்ப்பு தெரிவித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து 500க்கும் மேற்பட்ட ஆதிதிராவிடர் மக்கள் உயிரிழந்தவரின் உடலுடன் கிழக்கு கடற்கரை சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் உடலை அடக்கம் செய்ய நடவடிக்கை மேற்கொண்டனர். இந்த சம்பவத்தை அடுத்து தமிழக சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் துறை அமைச்சர் வன்னியரசு பெரியகோட்டக்குப்பம் பகுதிக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அரசு அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் மற்றும் கட்சி நிர்வாகிகளுடன் சென்ற அவர் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் கூறியதுடன் அவர்களது கோரிக்கைகளையும் கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் வன்னியரசு, ஆதிதிராவிடர் மக்களின் கோரிக்கை மிகவும் முக்கியமானது. அவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட 43 சென்ட் நிலத்தை மீட்டு வழங்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திடம் வலியுறுத்தியுள்ளோம். மாவட்ட நிர்வாகமும் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள உறுதியளித்துள்ளது. ஆதிதிராவிடர் மக்களுக்கான இடங்களில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படும் என்றார். மேலும் சம்பவத்தின் போது தாக்குதல் நடத்தியவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியுள்ளதாகவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கும் பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். இரு சமூக மக்களும் நல்லிணக்கத்துடன் வாழ்வதற்கான சூழலை அரசு உருவாக்கும். இனி இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறினார். இந்த விவகாரம் தொடர்பாக நாளை அமைதி கூட்டம் நடத்தப்பட உள்ளதாகவும் இரு தரப்பினருடனும் ஆலோசனை நடத்தி நிரந்தர தீர்வு காணப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இடுகாட்டு பகுதியில் படகுகள் நிறுத்தப்படுவது குறித்து மக்களிடமிருந்து புகார்கள் வந்துள்ளதாகவும் இதுகுறித்து முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்று உரிய தீர்வு காணப்படும் என்றும் அவர் கூறினார். இந்த ஆய்வின் போது வானூர் தொகுதி மாவட்ட செயலாளர் வீர பொன்னி வளவல், கருத்தியல் பரப்புரை மாநில செயலாளர் எழுத்தாளர் சேரன், மண்டல செயலாளர் வழக்கறிஞர் திலீபன், திண்டிவனம் தொகுதி மாவட்ட செயலாளர் மலைச்சாமி, மண்டல துணை செயலாளர் மரக்காணம் நாகராஜ் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். இந்த அரசு நம்முடைய அரசுடைய இலக்கு அவருடைய கவனமாக நாங்கள் இருக்கின்றோம். முதலில் ஆதிதிராவிடர் மக்களுடைய அந்த கோரிக்கை மிக முக்கியமான கோரிக்கை என்னன்னா, இந்த மொத்தம் வந்து 43 சென்ட் இந்த அவர்களுக்கு பாதிக்கப்பட்டது அல்லது ரெவென்யூ நமக்கு ஒதுக்கி இருக்கிற இடம் சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அந்த இடத்த வந்து மீட்டு அதை ஒரு ஃபென்சிங் போட்டு அவர்களுக்கான இதை கொடுக்கணும்னு சொல்லி முதல் கோரிக்கையாக சொல்லியிருக்கிறோம். அதை வந்து நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம் ஏற்றுக்கொண்டு அதை நாங்கள் செய்வோம் சொல்லியிருக்காங்க. அதேபோல் இந்த பில்டிங் வந்து அனுமதி இல்லாமல் கட்டப்பட்ட பில்டிங்கு. இதுவும் வந்து இந்த ஆதிதிராவிடர் மக்களுக்கான இடுகாட்டுக்குள் பாதி இடத்த வந்து அவங்க வந்து ஆக்கிரமித்து கட்டியிருக்கிறாங்க. அப்போ அதையும் வந்து எவிக்ஷன் பண்ண சொல்லியிருக்கோம். தவளக்குப்பம் அருகே அறுந்து கிடந்த மின் கம்பியை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த மின்துறை ஊழியர் மீது மின்சாரம் பாய்ந்து அவர் பலத்த காயமடைந்து தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். தவளக்குப்பம் அடுத்த கொருக்கமேடு மாரியம்மன் கோவில் வீதியை சேர்ந்தவர் ராஜேந்திரன். இவரது மகன் 28 வயதான முகிலன் புதுச்சேரி அரசின் மின்துறையில் ஊழியராக பணியாற்றி வருகிறார். நேற்று பிற்பகல் தவளக்குப்பம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென மின்தடை ஏற்பட்டது. இதையடுத்து ஆண்டியார்பாளையம் செல்லும் சாலையில் மின்கம்பி ஒன்று அறுந்து கிடப்பதாக மின்துறை இளநிலை பொறியாளர் திருமுருகனுக்கு தகவல் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. தகவலை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு சென்ற முகிலன் அறுந்து கிடந்த மின்கம்பியை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டார். அப்போது உயர் அழுத்த மின்கம்பியில் அருந்த கம்பி உரசியதால் திடீரென மின்சாரம் பாய்ந்ததாக கூறப்படுகிறது. இதில் பலத்த மின்சாரம் தாக்கியதில் முகிலன் தூக்கி வீசப்பட்டு கீழே விழுந்தார். உடலில் கடுமையான தீக்காயங்கள் ஏற்பட்டன. அவரை அப்பகுதி மக்கள் உடனடியாக மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர்.
அங்கு முகிலனுக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் குறித்து தவளக்குப்பம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் மின்துறை ஊழியர்கள் பணியின் போது எதிர்கொள்ளும் அபாயங்களை மீண்டும் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது. கோட்டக்குப்பம் மீனவ பெண்கள் கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட முயன்ற நிலையில் காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தினர். விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள கோட்டக்குப்பத்தில் ஆதிதிராவிடர்களுக்கு சொந்தமான சுடுகாட்டு பகுதியில் மீனவர்களின் மீன்பிடி படகுகள் நிறுத்தி வைக்கப்படுகின்றன. இதனால் சுடுகாட்டில் உடல் புதைக்கப்படும் போது ஆதிதிராவிட மக்களுக்கும் மீனவ மக்களுக்கும் அடிக்கடி மோதல் ஏற்பட்டு வந்தது. 2 தினங்களுக்கு முன்பு ஏற்பட்ட மோதல் காரணமாக 1 மணி நேரம் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. இந்த நிலையில் தமிழகத்தின் சமூக நலத்துறை அமைச்சர் வன்னியரசு பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆதிதிராவிடர்களுக்கு சொந்தமான 43 சென்ட் இடத்தில் சுடுகாடு அமைக்க வேண்டும், தடுப்பு வேலிகள் அமைக்க வேண்டும் என உத்தரவிட்டார். மீனவர்கள் படகு நிறுத்துவதற்கு அமைதி பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று கூறி சென்றார். இந்த நிலையில் படகு நிறுத்த இடம் ஒதுக்காததை கண்டித்து மீனவ பெண்கள் கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். சில நிமிடங்களில் போராட்டம் நீடித்த நிலையில் கடலில் இறங்கி போராடிய பெண்களை கோட்டக்குப்பம் காவல்துறையினர் அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். இதனால் அப்பகுதியில் சில நிமிடங்கள் பரபரப்பு ஏற்பட்டது. ஹைகோர்ட் ஆர்டர் படி எடுக்கணும்னா என்னைக்கோ நோட்டீஸ் எடுத்துருப்பாங்க. சரிங்களா? ரெண்டு தரப்பும் வந்து அந்த பிரச்சனை தான் இது பண்றாங்க. டெல்லியில் நடைபெற்ற அனிமே இந்திய நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி காமராஜ் நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜோ சார்லஸ் மார்டின் பங்கேற்றார். டெல்லி துவாரகாவில் அமைந்துள்ள யசோ பூமி கன்வென்ஷன் மையத்தில் அனிமே இந்தியா டெல்லி நிகழ்வு நடைபெற்றது. ஜப்பானிய காமிக் மற்றும் அனிமே கலாச்சாரத்தை அறிமுகப்படுத்தும் நோக்கில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் இசை கச்சேரிகள், கண்காட்சிகள், அனிமே கதாபாத்திரங்களின் காஸ்பிளே போட்டிகள், வீடியோ கேமிங் போட்டிகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் தொழில் முனைவோராக சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இந்த நிகழ்வில் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்து வந்த ரசிகர்கள் மற்றும் இளைஞர்கள் உற்சாகமாக பங்கேற்றனர். இந்த நிகழ்வில் 40,000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு நிர்வாகிகள் முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பின் நிர்வாகிகள் முதலமைச்சரை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். இந்த சந்திப்பின் போது சங்கத்தின் தலைவர் செல்வம் தலைமையில் செயலாளர் ராஜேந்திரன் ராஜா, பொருளாளர் அருள்தாஸ், செயலாளர் சுமித்ரா, சிறப்பு அழைப்பாளர் நாகரத்தினம், காரைக்கால் நிர்வாகிகள் உஷா, வசந்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அப்போது சங்க நிர்வாகிகள் பல்வேறு நிர்வாக மற்றும் ஊழியர் நலன் தொடர்பான விவகாரங்கள் குறித்து முதலமைச்சரிடம் எடுத்துரைத்தனர். அவர்களிடம் பேசிய முதலமைச்சர் அரசு ஊழியர்களின் கோரிக்கைகள் மற்றும் கருத்துக்களை விரிவாக அலுவலகத்திற்கு வந்து தெரிவிக்குமாறு கேட்டுக்கொண்டார். இந்த சந்திப்பு அரசு ஊழியர் சங்க நிர்வாகிகளிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது. அவசர மருத்துவ உதவி நோயாளியை துரிதமாக ஜிப்மர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட கவிக்குயில் நகர் 5வது தெருவை சேர்ந்த ஒருவருக்கு அவசர மருத்துவ உதவி தேவைப்படுவதாகவும் அவரை உடனடியாக ஜிப்மர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வேண்டும் எனவும் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தகவல் அறிந்த உடனேயே அவர் துரித நடவடிக்கை மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட பகுதிக்கு ஆம்புலன்ஸ் சேவையை ஏற்பாடு செய்தார். பின்னர் நோயாளி பாதுகாப்பாக ஆம்புலன்ஸில் ஏற்றப்பட்டு ஜிப்மர் மருத்துவமனைக்கு விரைவாக கொண்டு செல்லப்பட்டார். பொதுமக்களின் அவசர தேவைகளுக்கு உடனுக்குடன் நடவடிக்கை எடுத்து உதவி செய்த ஜோஸ் சார்லஸ் மார்டினின் இந்த மனிதநேய செயலை அப்பகுதி மக்கள் பாராட்டினர். நடிகர் கார்த்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது ரசிகர்கள் ரத்த தானம் செய்தனர். தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகரான கார்த்திக் அவர்களின் 49வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி கார்த்திக் மக்கள் நல மன்றம் சார்பில் வித்தியாசமான முறையில் கொண்டாட்டம் நடைபெற்றது. மன்ற தலைவர் ராஜ்குமார் தலைமையிலும் செயலாளர் பிரகாஷ் முன்னிலையிலும் பொருளாளர் அருள் வரவேற்பிலும் நடைபெற்ற நிகழ்ச்சியில்
ரசிகர் மன்ற நிர்வாகிகளான பிரவீன், அம்பிகா, ஜோசப், ஞானவேல் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர். வழக்கமாக கேக் வெட்டி பட்டாசு வெடித்து பிறந்தநாள் கொண்டாடும் நிலையில் நடிகர் கார்த்தியின் ரசிகர்கள் சமூக அக்கறையை வெளிப்படுத்தும் வகையில் புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் ரத்த தானம் வழங்கினர். ரத்தத்திற்காக காத்திருக்கும் நோயாளிகளுக்கு உதவும் நோக்கில் நடைபெற்ற இந்த முகாமில் ரசிகர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று ரத்த தானம் செய்தனர். ரசிகர்கள் மட்டுமல்ல, சமூக பொறுப்புள்ள குடிமக்களும் நாங்கள் தான் என்பதை உணர்த்தும் வகையில் நடைபெற்ற இந்த ரத்த தான முகாம் பொதுமக்களின் பாராட்டை பெற்றது. கார்த்தியின் பிறந்த நாளை மனித நேய சேவையுடன் கொண்டாடிய ரசிகர்களின் செயல் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. காமராஜர் நகர் தொகுதியில் வீட்டிற்குள் புகுந்த விஷப்பாம்பினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின் பேரில் வனத்துறையினர் விரைந்து பிடித்தனர். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட கிருஷ்ணா நகர் கிழக்கு கடற்கரை சாலை ஆரஞ்ச் ஹோட்டல் பின்புறம் உள்ள வக்கீல் தோப்பு பகுதியில் உள்ள ஒரு வீட்டிற்குள் விஷத்தன்மை கொண்ட பாம்பு ஒன்று புகுந்ததாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்தனர். இதுகுறித்த தகவல் கிடைத்தவுடன் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின் பேரில் உடனடியாக வனத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வனத்துறை ஊழியர் வேலாயுதம் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று வீட்டிற்குள் பதுங்கியிருந்த விஷப்பாம்பை பாதுகாப்பாக பிடித்து அப்புறப்படுத்தினார். இதனால் அப்பகுதியில் நிலவிய அச்சம் நீங்கி பொதுமக்கள் நிம்மதி அடைந்தனர். புகார் கிடைத்த உடனேயே நடவடிக்கை எடுக்க ஏற்பாடு செய்த சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கும் விரைந்து செயல்பட்ட வனத்துறையினருக்கும் அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்தனர். புதுச்சேரி போத்தீஸில் 15வது ஆண்டு விழா இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மக்களின் பேராதரவை பெற்று வெற்றிகரமாக செயல்பட்டு வரும் போத்தீஸ் நிறுவனம் தனது 15வது ஆண்டு விழாவை கொண்டாடுகிறது. இதனை முன்னிட்டு காலை 8 மணி முதல் 9 மணி வரை போத்தீஸ் வளாகத்தில் சிறந்த ஊழியர்களுக்கான பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி போத்தீஸ் பொது மேலாளர் பாலமுருகன் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக நிர்வாக இயக்குனர் வருண் ரமேஷ் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மனிதவள மேலாளர் மகேஸ்வரன் மற்றும் ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து வாடிக்கையாளர்களின் வசதிக்காக முற்றிலும் புதுமையாக தானியங்கி முறையில் செயல்படும் பல அடுக்கு கார் நிறுத்துமிடம் வசதியை போத்தீஸ் நிர்வாக இயக்குனர் வருண் ரமேஷ் திறந்து வைத்தார். இந்த நவீன கார் பார்க்கிங் அமைப்பில் 70க்கும் மேற்பட்ட கார்கள் பாதுகாப்பாக நிறுத்தும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் நகரின் மையப்பகுதியில் வாடிக்கையாளர்கள் எளிதாகவும் விரைவாகவும் வாகனங்களை நிறுத்தும் வசதி கிடைக்கும் என நிர்வாகம் தெரிவித்துள்ளது. 15 ஆண்டுகளாக புதுச்சேரி மக்களுக்கு தரமான ஆடைகள் மற்றும் சிறந்த வணிக சேவைகளை வழங்கி வரும் போத்தீஸ் நிறுவனத்திற்கு வாடிக்கையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். விழுப்புரம் அருகே நள்ளிரவில் தேசிய நெடுஞ்சாலையில் கார் தீப்பற்றி எரிந்து விபத்திற்குள்ளானது. முண்டியம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த சந்திரன் என்பவர் நேற்று இரவு காரில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். முண்டியம்பாக்கம் சர்க்கரை ஆலை அருகே வந்தபோது காரின் முன்பகுதியில் புகை வந்துள்ளது. சந்திரன் உடனடியாக காரை விட்டு கீழே இறங்கியதால் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார். எனினும் கார் முற்றிலும் எரிந்து சேதமடைந்தது. விக்கிரவாண்டி தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து தீயை அணைத்தனர். இந்த விபத்தால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 1 மணி நேர போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விக்கிரவாண்டி காவல்துறையினர் இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இடுகாட்டு பிரச்சினைக்கு தீர்வு காணும் முயற்சி. பெரிய கோட்டக்குப்பத்தில் தமிழக அமைச்சர் வன்னியரசு ஆய்வு. மின்சாரம் தாக்கி மின்துறை ஊழியர் பலத்த காயம். மின்கம்பி சீரமைக்கும் பணியின் போது ஏற்பட்ட விபரீதம். கோட்டக்குப்பம் மீனவ பெண்கள் கடலில் இறங்கி போராட்ட முயற்சி. காவல்துறையினர் துரித நடவடிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.